உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஐயனார் துணை சீரியலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலுமே உடனுக்குடனே அவங்களுக்குள்ளரே பேசி சமாதானம் ஆயிக்குவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ ரொம்பவுமே சந்தோஷத்தோடு இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு இப்போ சோழன் வந்துட்டு கிளம்பி போனார். அங்கே போனால் அங்கேருந்து திரும்ப வரும்போது எல்லாருமே ஒரு மனக்கசப்போட ஒரு வருத்தத்தோடு தான் வீட்டுக்கே வரப்போகிறாங்க. ஆனால் அங்கே எல்லோரும் சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் வராங்க. ஸோ ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே குளிராக இருக்குது. ஆனால் பல்லவனுக்கு மட்டும் தொண்டை வலிக்குது, கால் வலிக்குது, இப்படிலாம் சொல்லிக்கிட்டே வராரு. அதனால சேரன் என்ன பண்ணுறாரு, சரிடா வா நம்ம ரூமுக்கு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், குளிர் வர தாங்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்லிடுறாரு. இதை பார்த்ததும் உடனே பல்லவன், ஏன்னா உங்களுக்குலாம் தொண்டை வலிக்கலையா, எனக்கு மட்டும் ஏன் அப்படி தொண்டை வலிக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே பாண்டி, ஏண்டா எந்த வியூ பாயிண்ட்டை பார்த்தாலும் நீ போயிட்டு கற்றுன்னு கத்திட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் வலிக்காமல் என்னடா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்துட்டு கேம்ப் ஃபயர் வைக்க போகிறோம், அதனால் அங்கே வரீங்களா அப்படின்னு கேட்ட உடனே பல்லவன் தான் எடுத்த உடனே நாங்கள்லாம் வந்துடுறோம் அப்படின்றாங்க. ஏண்டா இப்போ தான் காலை வலிக்குது தொண்டையை வலிக்குதுன்னா இப்போ அங்கே போகலான்னு சொல்கிற அப்படின்னோடனே, ஏன் அது வழிபாட்டுக்கு ஒரு சைடு இருந்துட்டு போட்டோம், கால் வலிலாம் இப்போ இல்லை, நம்ம அங்கே போகலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, டான்ஸ்லாம் ஆடுறாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ ரூமுக்கு வந்துடுறாங்க. நைட் ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தா இந்த சைடு வந்துட்டு சேரன் அன்றைக்கி நடந்தது எல்லாத்தையுமே வந்துட்டு சந்தா கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. அந்த சைடு பாண்டி என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத வானதி கிட்ட பேசிட்டு, நம்மளும் இந்த மாதிரிலாம் இங்கே வரலாம், நானும் உன்னை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு பாண்டியும் சொல்கிறாரு. இதை கேட்டதும் வானதி, ஆமாம் பாண்டி, உங்கள் அண்ணனும் அண்ணியும் டான்ஸ் எல்லாம் ஆடி எப்படிலாம் ரொமான்ஸ் பண்ணுறாங்க பார்த்தியா, சும்மா சொல்லக்கூடாது, சோழன் பிரதர் சூப்பர் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டியுமே, ஆமாண்டி இப்படிலாம் அவன் நடந்துக்குவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா, ஆனால் அவன் ஒரு மாதிரி தான் பொண்ணுங்க விஷயத்தில் கொஞ்சம் ரொமான்டிக்காக தான் இருப்பான், ஆனால் அவங்களும் அப்படியே மாறிக்கிட்டாங்க பாரு அப்படிங்கிறாங்க. அப்படி தான் பாண்டி இருக்கணும் புருஷன் பொண்டாட்டினா, ஆனால் நம்ம இதை விட அதிகமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணும் பாண்டி அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு சைடு பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து பல்லவனுக்கு, ஐய இது என்ன ஆளுக்கு இங்கிட்டு ஒருத்தர்னு பேசிகிட்டு இருக்காங்களே, நம்மளை தூங்கவும் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேகமாக எழுந்து வெளியில் வந்துடுறாரு. அந்த சைடு பார்த்தா இங்கே நிலா கிட்ட சோழன் வந்துட்டு, சரி அப்பாடா ரூமுக்கு வந்துட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நிலா வந்துட்டு, நீங்கள் சரியான போர் சோழன், உங்கள் கூட வரணுன்னாலே அதனால தான் நான் யோசிச்சேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு நிலா, என்னை சும்மா நீ போருன்னு சொல்லிட்டே இருக்க, எனக்கு அப்படியே செம்ம கடுப்பாகுது அப்படிங்கிறாங்க. சரி சோழன் சும்மா சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என்ன போருன்னு சொன்னில, இப்போ நான் எப்படிப்பட்டவன் உனக்கு காட்டுறேன் பாரு, நான் போர் அடிக்கிறவன் நான் சொல்கிறேன், இப்போ இனிமேல் நீ போர் அடிக்கிறவன் நீ சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொமான்டிக் மூடில் அப்போ தான் நிலா பக்கத்தில் போகிறாரு. அந்த டைம் பார்த்து கரெக்டாக காலிங் பெல் அடிக்குது. யாருடா அது சிவ பூஜையில் கரடி மாதிரி, என்ன நிலா ஏதாவது ஆர்டர் பண்ணியா அப்படிங்கிறாங்க. இல்லை சோழன் நான் எதுவும் சொல்லலையே, ரூம் சர்வீஸாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக பல்லவன் வெளியே நின்று அண்ணேன்னு கூப்பிட்டோன்னே இவன் தான் வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போய் கதவை திறந்துட்டு, என்னடா அப்படிங்கிறாங்க. அண்ணா தூங்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. எங்கடா நீ தூங்க விட்ற அப்படிங்கிறாங்க. என்னன்னா நீங்கள் தூங்கலைல, லைட்லாம் ஆஃப் பண்ணாமல் தானே இருக்கீங்க, போனேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு உள்ளே வந்துடுறாரு. நிலா அப்படியே பார்க்குறாங்க. என்ன பல்லவா நீ தூங்கலையா அப்படிங்கிறாங்க. எங்கே நீ தூங்குறது, இந்த சைடு சேரன்னா சந்தா கூட பேசிகிட்டு இருக்கு, அந்த சைடு பாண்டியன்னா வானதி கூட பேசிகிட்டு இருக்கு, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, நீ இப்படி பேசிகிட்டே உட்காந்துருந்தாங்கன்னா நான் எப்படி தூங்குறது, அதனால தான் அவங்க ஆளுக்கு பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு போர் அடிச்சுதா, அதை நான் நேரம் இங்கே கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே அப்படியே சோழன் பார்க்குறாரு. ஏண்டா இப்போ தான் போர் அடிக்குதுங்கிற சாப்டரை க்ளோஸ் பண்ணலான்னு நினச்சேன், அதுக்குள்ளார நீ போர் அடிக்குதுன்னு இங்கே வந்து நிற்கிறியடா அப்படின்னு மனசுக்குள்ளாரே நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் அங்கே பல்லவன் உட்காந்துட்டே இருக்கும்போது இங்கே அப்படியே நிலாவுக்கும் ஒன்றும் சொல்ல முடியல. சோழன் அப்படியே பல்லவா இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு, இப்போ என்ன அவங்க ஃபோன் பேசிகிட்டே இருக்காங்களா, வா என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிலா கிட்ட கண்ணை காட்டிட்டு நேராக அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போனால் இப்போ இவங்க 2 பேர் உள்ளே வரதை பார்த்த உடனே அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது பல்லவன் அங்கே இல்லைன்னு. அப்போ பார்த்துட்டு, என்னடா நீ எப்படா வெளியே போன அப்படிங்கிறாங்க. எப்போ வெளியே போனானா, ஏண்டா அது கூட தெரியாமடா நீ ஃபோன் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. பாண்டி அப்படியே பார்த்துட்டு, நிஜமா நான் கவனிக்கலடா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு, என்னடா தனியாக இருக்கலான்னு சொல்லி வந்தா அவன் ரூமுக்கே வந்துட்டான்டா அப்படிங்கிறாங்க. ஐயோ சாரிடா நான் கவனிக்கலடா அப்படின்றாங்க. ஆமாம் நீ ஒரு சைடு ஃபோன் பேசிகிட்டு அண்ணன் ஒரு சைடு ஃபோன் பேசிகிட்டு இருக்கு, நீங்களாவது ஃபோனில் தாண்டா ரொமான்ஸ் பண்ணுறீங்க, நான் பக்கத்துலேயே வச்சுட்டு ரொமான்ஸ் பண்ண முடியலடா அப்படிங்கிறாங்க. சரிடா நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சோழனை அனுப்பி விட்டுட்டு இங்கே பல்லவனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, என்னடா எதுக்குடா நீ அங்கே போன அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் 2 பேரும் ஆளுக்கு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு போர் அடிக்காதா, அதான் அங்கே போய் அண்ணிட்ட பேசிகிட்டு இருக்கலான்னு போனேன் அப்படின்னோடனே சேரனும் பார்த்துட்டு, ஐயோ அங்கே போனான் அவன் அப்படின்ட்டு, சரிடா வா நம்ம பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் வேணாம் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு பல்லவன் படுத்து தூங்கிடுறாரு. சேரனும் பாண்டியும் பார்க்குறாங்க, என்னடா இவன் எதுவுமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்றாங்க. சரி விடுனே அதெல்லாம் புரிஞ்சுக்குவான் விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் படுத்து தூங்கிடுறாங்க.
ஸோ இப்போ மறுநாள் சுற்றி பார்க்கலான்னு போகும்போது தான் இப்போது திரும்பவும் வழக்கம் போல் சேரனுக்கு ஒரு ஃபோன் வந்துடுது சந்தா கிட்டேருந்து. அப்போ வானதி கிட்டேருந்து பாண்டிக்கு வந்துடுது. அப்படிங்கும்போது இப்போவுமே அவங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது பல்லவன் பார்க்குறாரு, ஆரம்பிச்சிட்டாங்களா, இவங்களை நம்பிலாம் ஒன்றும் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே எல்லாத்தையும் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே அவர் வழி தெரியாமல் போய் காணா போயிடுறாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாருமே எங்கடா உன் கூட தானே இருந்தான்னு மாற்றி மாற்றி பேசிட்டு ஒரு வழியாக தேட போகிறாங்க. தேடி எங்கெங்கேயோ தேடி ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு வழியாக பல்லவனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ சோழனுக்கு செம்ம கோவம் வருது. நேற்று ராத்திரி என்னடானா அங்கே வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறான், இன்றைக்கி என்னடானா இப்படி என்ஜாய் பண்ணவே விடாமல் இவன் பாட்டுக்கு இப்படி தொலைஞ்சு போய் நம்மளை தேட விட்டானே அப்படிங்கிற கோவத்தில் வேகமாக போயிட்டு அடிக்கிறாரு. அப்போ அடித்த உடனே சேரன் டக்குன்னு போய்ட்டு டே அடிக்காதடா விடுறா அப்படின்ட்டு எங்கடா போனேன் அப்படிங்கிறாங்க. ஏண்டா என் உயிரை எடுக்கிறதுக்குனே தான் நீ வந்தியாடா, இதுக்கு தான் சொன்னேன் எல்லாருமே சேர்ந்து வர வேணாம் நம்ம மட்டும் வரலான்னு. எங்கேயாவது சந்தோஷமாக இருக்க முடியுதா அவங்கக்கிட்ட? இப்படி அங்கே இங்கேயும் நீ தேடிட்டு இப்படி ஒன்று சுற்றிட்டு இருக்கிறது தான் எங்களுக்கு வேலையா? அதுக்கு தான் இங்கே கொடைக்கானல் வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழன் கடகடன்னு மனசில் இருக்க எல்லாத்தையும் கொட்டிடுறாரு. மனசுக்குள்ளார என்னென்னலாம் வச்சுட்டு இருந்தாரோ எல்லாத்தையும் கொட்டும்போது எல்லாருக்குமே அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. பல்லவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. இதை பார்த்து சேரன் ரொம்பவுமே கஷ்டப்படுறாரு. இவன் என்ன இப்படி சுள்ளுன்னு பேசிகிட்டு இருக்கானே அப்படின்ட்டு, சரிடா இனிமேல் அவன் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு, வாடா பல்லவன் நம்ம போகலாம், டே பாண்டி வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ பார்த்தா சோழனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பார்த்தியா நிலா, நான் என்ன மாதிரி சொல்கிறேன், அண்ணா எப்படி தப்பாக புரிஞ்சுட்டு எப்படி பேசிட்டு போகுது பாரு அப்படிங்கிறாங்க. இப்போ அண்ணன் என்ன தப்பாக சொல்லிட்டாரு, நீங்கள் ஏன் சோழன் ஒரு மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க, பாவம் தானே அவன் அப்படிங்கிறாங்க. என்ன பாவம், நேற்று நைட் அப்படி தான் ரூமுக்கே கிளம்பி வந்துட்டான், இது கூட தெரியாதா, காலேஜ் படிக்கிறான்ல, என்ன சின்ன பையன் அவனுக்கு இது கூடவா தெரியாது, வேணும்னே பண்ணுறான் நிலாவன் அப்படிங்கிறாங்க. என்ன சோழன் நீங்களே புரிஞ்சுக்கலன்னா எப்படி, நானே அனுசரித்து போகிறேன், பழக்க போனால் நான் தானே எல்லாம் சண்டை போடணும், நானே அமைதியாக ஒரு மாதிரி சரி அவன் சின்ன பையன் தானேன்னு சொல்லி விட்டு பிடிக்கிறேன், நீங்கள் ஏன் சோழன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நீ என்ன நிலா நினச்சிட்டு இருக்க, எப்போ பாரு அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, என்னை பற்றி எதுவுமே நீ யோசிக்க மாட்டல, எனக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், எனக்குன்னு நானும் ஒரு மனுஷன்தாங்கிறத என்னை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறேன், எப்போ பாரு நான் உனக்கு போரு, என் கூட தனியாக போக முடியாது, இப்படியே ஏதாவது சொல்லிட்டே இருக்கே, என்ன தான் நீ நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா கிட்டேயும் கத்தும்போது நிலாவுக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி இதாக போயிடுது. அவங்க கண்ணெல்லாம் கலங்கிட்டு விறுவிறுன்னு நேராக ரூமுக்கு போயிடுறாங்க. பின்னாடியே ஒரு நிலான்னு கத்திட்டு போனாலும் அதெல்லாம் முடியாது, நம்ம இப்போ உடனே ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு என்னதான் சோழன் சொன்னாலும் அவங்க பேசவும் மாட்டேங்கிறாங்க. ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கேயும் வந்து சொன்னோன்னே சேரனுக்கும் அதான் சரின்னு படுது. சரி கிளம்பலாம் அப்படின்னு யோசிச்சாலும் இல்லைப்பா நீங்கள் இன்னும் 2 நாள் இருந்து கூட சந்தோஷமாக இருந்துட்டு வாங்கப்பா, நாங்கள் வேணால் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே போதும் சுற்றி பார்த்ததெல்லாம், அதான் 2 நாள் ஆயிடுச்சு இல்லை, நம்ம கிளம்பலாம், அங்கே போனால் எனக்கும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா பட்டும் படாமையும் சொல்கிறது சோழனுக்கு ஒரு மாதிரியே தான் இருக்குது. வேறு வழியே இல்லை, அங்கேருந்து கிளம்பி நேரம் வீட்டுக்குமே வந்துடுறாங்க. ஸோ வீட்டில் கார் வந்து நின்ன உடனே நடேசன் பார்க்குறாரு. அதான் வந்துட்டானுங்களா அப்படின்ட்டு. என்ன 2 நாள்லேயே வந்துட்டானுங்க, ஹனிமூனுக்கு போனால் ஒரு 4-5 நாள் சுற்றி பார்த்துட்டு நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு வருவானுங்கன்னு பார்த்தா 2 நாளில் வந்துட்டானுங்களே அப்படின்ட்டே பார்க்குறாரு. இறங்கி எல்லாருமே ஒரு மாதிரி உம்முனே மூஞ்சி வச்சுட்டு உள்ளே போயிட்டே இருக்காங்க. கடைசியாக சேரன் உள்ளே வரும்போது ஏண்டா சேரா என்னடா 2 நாளில் வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அதான் கிளம்பலான்ட்டு நாங்கள் வந்துட்டோம், வேலையெல்லாம் நிறையா இருக்குல்லப்பா அப்படிங்கிறாங்க. ஏண்டா இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், உனக்கு வேலை இருக்குன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்குடா நீ அங்கே போனேன், அவங்க சின்னஞ்சிருசுங்க ஏதோ சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லி விட வேண்டியதானே, எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து தான் ஹனிமூனுக்கு போவீங்களோ அப்படிங்கிறாரு. அப்போவே சேரனுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. அது ஒன்றும் சொல்லாமல் அவர் பாட்டுக்கு உள்ளே போயிடுறாரு. உள்ளே போய் பார்த்தா எல்லாருமே உம்முனே இருக்காங்க. ஆனால் நீலா போயிட்டு சேரன் கிட்ட நல்லாவே பேசுகிறாங்க. என்னென்ன சாப்பாடுக்கு இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்ட்டு. அப்போ சேரன் பார்த்துட்டு இல்லைப்பா நீ அங்கேருந்து வந்தது உனக்கு டயர்டாக இருக்கும்ல, நீ போய் ரெஸ்ட் எடுப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா எனக்கு மட்டும்தான் டயர்டாக இருக்குமா, உங்களுக்கு டயர்டாக இருக்காதா, நம்ம பேசாமல் காலையிலக்கு இப்போ ஆர்டர் போட்டுக்கலாம், மதியத்துக்கு நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம சமைச்சிக்கலானே அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலாவே ஆர்டர் போடுறாங்க. இருப்பா நான் காசு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. அண்ணா என்கிட்ட இருக்கு நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலையிலக்கே ஆர்டர் போட்டு சாப்பாடு வந்துடுது. இப்போ நடேசன் பார்க்குறாரு, என்ன கடையிலேருந்து சாப்பாடு வந்துருச்சோ அப்படிங்கிறாரு. ஆமாம் அங்கிள் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னோடனே வந்து உட்காந்து பார்த்தா எல்லாருமே ஒரு கலகலப்பே இல்லாமல் சிரித்து சந்தோஷமாக பேசாமல் ஆளுக்கு ஒரு மாதிரி உம்முன்னு இருக்கிறத பார்த்துட்டு நடேசனே பார்க்குறாரு. என்னடா இங்கேருந்து கிளம்பி போகும்போது சந்தோஷமாக போனீங்க, இப்போ வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன் ஆமாம் மூஞ்சி இழுத்து வச்சுட்டு இருக்கீங்க என்னடா அப்படிங்கிறாங்க. அவர் இப்போ ஒரு மாதிரியே பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், எல்லோரும் அலைஞ்சிட்டு வந்தோம்ல டயர்டு தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏமா இவனுங்களை பற்றி எனக்கு தெரியாதா, என்ன தான் அசதியாக இருந்தாலும் வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை கட்டிகிட்டு இருப்பானுங்க, இல்லை சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பானுங்க, இப்படி அவனை மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நான் பார்த்ததே இல்லையே, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாரு.
ஸோ சேரன் சமாளித்து விட்டுறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா விடுங்க அப்படின்ட்டு. ஆனாலும் நடேசனுக்கு ஒரு மாதிரியே தான் இருக்குது. அப்புறமா தனியாக சேரன் கிச்சனில் நிற்கும்போது போயிட்டு கேட்குறாரு, டே சேரா என்னடா நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, அந்த பல்லவன் இருக்கான்ல அங்கே காணா போயிட்டான்ப்பா அப்படிங்கிறாங்க. என்னது பல்லவன் காணா போயிட்டானா, என்னடா சொல்கிற அப்படின்றாங்க. இல்லைப்பா அவன் வழி தவறி போயிட்டான் எங்கேயோ, அப்புறம் தேடி கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் சோழன் திட்டான், அதனால் கோவத்தில் இருக்கான் அப்படின்றாங்க. சோழன் திட்டினானா அதுக்கு தோற கோவப்படுவாரோ? இப்போ என்னவா அவன் என்ன சின்ன பிள்ளையா, வழி கூட தெரியாத ஊரில் போயிட்டு அவன் எவ்வளோ விவரமாக இருக்கானுங்க, இவன் காணா போயிட்டு திரும்ப வரக்கூட தெரியாதாம்மா இவனுக்கு, என்னடா இவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிறாங்க. பா அப்படி இல்லைப்பா, அவனுக்கு ஏதோ என்னன்னு தெரிலப்பா, அவன் அப்படியே ஏதோ பாதை தவறி போயிட்டான், கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா அப்படின்றாங்க. சரிடா அதுக்காக மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கணுமா? இல்லைடா நீ ஏதோ மறைக்கிற, வேற ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவங்க 2 பேருக்குள்ளார இங்கே எப்படி சோழன் எங்கள் எல்லாத்தையும் வரக்கூடாதுன்னு சொன்னான், அதே மாதிரி நாங்கள் எல்லாம் போயிட்டோமேங்கிற கோவம் அவனுக்கு இருந்துச்சோ என்னவோ, பல்லவனை சும்மா ஏதாவது சொல்லுன்னு சொல்லிக்கிட்டே தான்ப்பா இருந்தான். அதுதான் எனக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு, நானும் கோவத்தில் அவனை 2-3 வார்த்தை பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, சண்டை போட்டிங்களா அங்கே போய் அப்படிங்கிறாங்க. சண்டை எல்லாம் போடல, அவன் பல்லவனை போட்டு அடித்தானா, அதனால் எனக்கு கோவம் வந்துருச்சு, அதனால் நானும் 2 வார்த்தை பேசிட்டேன், அதுலேருந்து அவனும் பேசல நானும் பேசலப்பா, அதான் எல்லோரும் ஒரு மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போவே நடேசனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கு தாண்டா நான் சொன்னேன், புதுசாக கல்யாணம் பண்ணவங்க போகிறாங்கன்னா போகட்டும்னு சொல்லி விட்டுறணும், நீங்களாம் எதுக்கு போனீங்க, நீ பேசாமல் உனக்கு கல்யாணம் பண்ணு, நீ கல்யாணம் பண்ணி நீ உன் பொண்டாட்டி கூட போ, வானதி கல்யாணம் பண்ணிட்டு வந்துச்சுன்னா பாண்டியன் அதுவும் சேர்ந்து போகட்டும், இனிமேலாவது இந்த ஹனிமூனுக்குலாம் போகிறதா இருந்தால் கும்பலாக போகிறத நிப்பாட்டுங்க, இதெல்லாம் என்ன எந்த குடும்பத்துலையாவது இது மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் பேசிட்டு போகிறாரு. ஸோ இங்கே பேசிட்டு போனதை வந்துட்டு சோழன் கேட்டுடுறாரு. பரவாயில்லையே இருந்தாலும் நல்லா கரெக்டாக பாயிண்ட்டாக தானே பேசுகிறாரு அப்படின்ட்டு நேராக போயிறார் கிச்சனுக்கு. போனால் இங்கே சேரன் வந்து அப்படியே பார்க்குறாரு, பேச மாட்டேங்கிறாரு. நேராக போயிட்டு அண்ணா என்னண்ணே என்கிட்ட பேசுனேன் அப்படிங்கிறாங்க. என்னடா இப்போ உங்ககிட்ட பேச சொல்கிற அப்படிங்கிறாங்க. என்னண்ணே நான் ஏதோ திட்டினேன் அப்படின்னா எனக்கும் ஒரு ஆசை இருக்கும்லண்ணே, அன்றைக்கி நைட்டு வந்து அவன் அங்கே வந்து கதவை தட்டிட்டு நீங்களாம் ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க, போர் அடிக்குதுன்னு வந்து அங்கே உட்கார்றானே, என்ன இவ்வளோ பெரிய பையனாக இருக்கான், காலேஜ் போகிறான், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனால் இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளார அவனும் கல்யாணம் பண்ணிடுவான், இது கூடவா நான் அவனுக்கு தெரியாது, வந்து அங்கே வந்து நைட்டில் உட்காந்துட்டு இருக்கானே, எனக்கு அதுவே ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தா மறுநாள் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா இப்படி காணா போயிட்டான், போன ட்ரிப்பை கொஞ்சமாவது என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சா, நீயே சொல்லு, அந்த கோவத்தில் தான் சரி காணா போயிட்டு கிடச்சிட்டானே அப்படின்றதுல ஒரு பாசத்தில் தானே நானும் போயிட்டு அவனை அடித்தேன், ஆனால் நீ என்னடானா டக்குன்னு அதை புரிஞ்சுக்காம எங்களை ஏதோ தொந்தரவு பண்ண மாட்டான்னு சொல்லி நீ கூப்பிட்டு போறிய, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னோடனே அப்படியே சேரனும் பார்த்துட்டு தப்பு தான்டா, எனக்கும் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, ஏதோ கோவத்தில் பேசிட்டேன்னு, சரிடா மன்னிச்சிடுறா அப்படிங்கிறாங்க. அண்ணா நான் என்னென்ன மன்னிப்புலாம் கேட்குற, நானும் ஏதோ ஒரு இதில் பேசிட்டேன் மன்னிச்சிருனேன் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிட்டு சரி விடுறா அப்படிங்கிறாங்க. இதை பல்லவனும் பார்க்குறாரு, பார்த்துட்டு அண்ணா என் மேலே தானே தப்பு, என்னால் தானே நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டியும் பார்த்துட்டு டேய் உன் மேலே யாருமே தப்பு சொல்லடா, உன்னை நாங்கள் சின்ன பையன் சொல்லியே வளர்த்துட்டோம், அதனால் உங்ககிட்ட எதுவும் சொல்லவும் முடியல எங்களால், உனக்கே எல்லாம் தெரியுதுல்ல, அவங்க ஹனிமூன் வந்திருக்க கப்பல், அவங்கள தனியாக விடணும்ல, நீ எதுக்குடா அன்றைக்கி நைட்டு அங்கே போன அப்படிங்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் நான் யோசிக்கலண்ணே, நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தீங்களா, எனக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சுது, சரி அதான் அங்கே போகலான்னு போனேன், மற்றபடி நான் வேறு எதையுமே யோசிக்கலண்ணே அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கடா பல்லவா, இப்படியே இருக்காத, இன்னும் போக போக இன்னும் சேரனை கல்யாணம் பண்ணிட்டு வரும், அடுத்து நான் கல்யாணம் பண்ணுவேன், இப்படி இன்னும் நம்ம வீட்டில் தனித்தனியாக ப்ரைவசி தேவைப்படும்டா, அப்போ எல்லாத்துலேயும் வந்துட்டு எல்லோரும் இது பண்ண முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியுதுண்ணே, நான் இனிமேல் பார்த்து நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல்லவனுக்கு முகமே ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனால் நிலா வந்துட்டு இங்கே பல்லவனை சமாதானப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.